ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம வாரிசில் ஜனவரி 31க்கான எபிசோடு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிபியையும் தமிழையும் ஒன்று சேர்க்க ஜனாமா போட்ட நாடகம் தான் அந்த உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது. உண்மையிலேயே ஜனாமாவுக்கு எதுவுமே கிடையாது. அது அவங்க இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா டிவோர்ஸ் வர போயிட்டாரு சிபி. இரும இவங்கள விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. அடுத்த கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ள இதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனாமா முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு பிளான் தான் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இதை ஆபத்தான நிலையில் இருக்க மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுவும் டாக்டரும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம தமிழையும் சிபியையும் ஒன்று சேர்த்துடணும் ஏதாச்சும் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ கேடிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சிபியோட ஃப்ரெண்டுகிட்ட. இது மாதிரி நீங்கள் முன்னாடியே எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா ஏன்னாம்மா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். அம்மா கிழிச்சிருப்பீங்க, ஓவர் ஆக்டிங் பண்ணி காட்டி கொடுத்துருப்பீங்க. அதனால தான் நான் யாருக்குமே சொல்லல அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு பாவம் சிபியும் தமிழும் எதுவும் சாப்பிடவும் இல்லை, உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. உங்களுக்காக தமிழ் என்னென்ன வேண்டுதெல்லாம் பண்ணுனுச்சு தெரியுமா? ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு அம்மா கசப்பான மருந்து கொடுத்து தானே கொடுக்குறோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லையே, உடம்பு சரியாகிறதுக்காக தானே கசப்பான மருந்து கொடுக்குறோம். அதே மாதிரி தான் இதுவும். நானும் ஒரு அம்மா தான். அதனால தான் என் பிள்ளைங்களுக்கு எந்த இது கஷ்டமும் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் கஷ்டத்த கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும். அவங்க பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கஷ்டத்த அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனமும் சொல்கிறாங்க. ஒரு வழியாக இன்னமும் சிபியும் தமிழும் சேர போகிறதில்ல, நடிக்க தான் போகிறாங்க. அது நமக்கு தெரியும். திருந்த போகிறதே கிடையாது. சிபி நடிக்கலான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தமிழோட சேர தான் போகிறது. அது நடக்க தான் போகுது. இன்னும் பேத்தி தெரியும், தமிழ் தான் பேத்திங்கிறது, ஜனமோட பேத்தி அப்படிங்கிறது அப்கமிங்கில் தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.